எங்கள் அப்பா பேரில் எங்கள் அப்பா வந்து என் தங்கச்சிக்கு எழுதி கொடுத்த மாதிரி ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க டாக்குமெண்ட். எங்கள் அப்பா 2010 தவறிட்டார். 2011 இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா பேர் போட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டு ஆள் மாத்திரம் வேற ஆள். 2011 போய் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. 2012 லோன் எடுக்கிறாங்க. அதே ப்ராப்பர்ட்டியை லோன் எடுக்கிறாங்க. எங்களுக்கு சொத்தே கிடையாது. சொத்தே இல்லாத ஒரு இடத்த இவங்களா ஒரு இடத்த போட்டுக்கிறாங்க. அதுக்கு ஒரு பட்டா வாங்கிக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அவங்க அதுக்கு லோனும் எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் வந்து எந்த டாக்குமெண்ட் வச்சு இவங்களாம் கொடுக்குறாங்க, எதை வச்சு கொடுக்குறாங்கன்னு தெரியலையே. இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் எதுக்காக அங்கே இருக்கிறாங்க? கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல இருக்கிறவங்க இதை கேள்வி கேட்டால் நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ஆர்டிஐ போடுறேன், பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு நான் போடுறேன். இது போல் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ லேட்டாக வந்து டிஆர்டியில் அட்டாச் பண்ணியிருக்கீங்களா, அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஆர்டிஐயில் கேள்வி கேட்குறேன். நீங்கள் தேர்ட் பார்ட்டி, உங்களுக்கு எங்களால் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாதுன்றாங்க. 2010 எடுத்த லோனு 2025 வரலும் டிஆர்டி கேஸில் உட்காந்துட்டு இருக்கு. அவன் மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அப்போ என்ன நடக்குதுங்க? டிஆர்டியில் இருக்கிற அட்வொகேட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் கேள்வி யார் கேட்குறது? இதை கேட்டால் அதுக்கு ஒரு பதிலும் வராது. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆர்டிஐ போட்டது இருக்கு. ஆர்டிஐல நான் நிறைய விஷயம் கேட்டிருக்கேன். நிறைய விஷயம் சொல்லவே இல்லை. கமிஷனர் ஆஃபீஸ்லேயே நான் கேட்டிருக்கேன். ஆர்டிஐக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. என்னோட கேஸ் சம்பந்தமா நீங்க விசாரணை பண்ணிக்கலாம்னு கேட்டால் இல்லைன்னு போட்டு அமைச்சிருக்காங்க. எனக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும் பார்க்கும்போது. ஒரு எவிடன்ஸ் கொடுத்து விசாரணை பண்ணிங்களான்னு கேட்டு அவங்க கிட்ட கேட்டால் பதில் வராது. ஆர்டிஐக்குள்ளே கேட்டால் கூட அவங்க தைரியமாக இல்லைன்னு அனுப்புறாங்கன்னா அப்போ இது எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது? கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இதை யார் கேட்கறது? இதை அப்போ இது மாதிரி படிக்கும் பொழுதே இந்த சட்டக்கல்வி வந்து எல்லாருக்கும் வந்ததுன்னா ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க.